சாலையின் ஓரத்தில் மயக்கமாகி விழுந்த சரண்யாவை பலரும் தூக்கி முகத்தில் தண்ணீர் தெளித்து பார்த்தார்கள். அவளோடு துணைக்கு வந்த அவளது தோழி கயல்விழிக்கு மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் பதட்டமானாள். இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இளமதியன் சற்றென்று வண்டியை நிறுத்தி ஒரு ஆட்டோவை அழைத்து மயங்கி கிடந்த சரண்யாவையும் கயல்விழியையும் ஏற்றி அருகிலிருந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டு அவனும் பின்தொடர்ந்தான். ஆஸ்பத்திரியில் சரண்யாவை அட்மிட் செய்துவிட்டு வெளியில் பதட்டத்தோடு நின்ற கயல்விழியிடம் ஆறுதல் சொன்னான். பயப்படுறதுக்கு ஒன்றுமில்ல, அவங்களுக்கு லோ சுகர், அடிக்கடி இப்படி மயக்கம் போடுவாங்க. வெளியில் போகிறதா இருந்தால் கையில் எப்பவும் சாக்லேட் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் கேட்குறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவங்களுக்கு உறவா இல்லை நட்பா? ஆச்சரியமாக கேட்டால் கயல்விழி. இவங்க என்னோட முன்னாள் மனைவி, விவாகரத்தாகி 2 வருஷம் ஆச்சு என்று சொல்லிவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு போன இளமதியினை வாங்காமல் பார்த்தபடியே நின்றால் கயல்விழி. இதுபோல பல கதைகளை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.